சர்க்கார் படம் வந்துதான் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறீர்கள். நான் சர்க்கார் படத்தை பார்த்தேன் என்று சொன்னார்கள். இருங்க, இப்போது சர்க்கார் நடத்தக்கூடியவர் தான் நம்ம தமிழக வெற்றி கழகத்துடைய தளபதி ஜோசப் விஜய் என்பதை நீங்கள் பார்த்து கொண்டே இருக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் தாயிரா, சுருக்கமா உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எனும் கொள்கையோடு நம்ம ஆட்சியில வந்திருக்கிறோம். அதனால இந்த கொள்கை கொடுத்த தலைவருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படி போட்டீங்கன்னா நான் கேட்கணும்னு அர்த்தம் கிடையாது. நீங்க சுருக்கமா முடிங்க. இல்ல நீங்க உட்காருங்க. இல்ல என்ன இல்ல நானும் பாக்குறேன். எல்லாருமே கோரஸா கத்துனீங்கன்னா அவங்க புதுசா வந்திருக்காங்க. அவங்க கருத்தை பதிவு பண்ணுவாங்க. ஏங்க, எனக்கு நீங்க சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. நீங்க உட்காருங்க. முதல்ல சீட்ல உட்காருங்க. மாண்புமிகு கொறடா அவர்கள், மாண்புமிகு முன்னாள் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை அவர்கள், உங்களுடைய அவை மாண்புமிகு அவை முன்னவர், மாண்பு பேரவைத் துணைத் தலைவர் அவர்களே, அண்ணா கொறடா, மாண்பு இல்ல மாண்பு பேரவை துணைத் தலைவர் அவர்களே, அருள்கூர்ந்து உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது, ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த ஒரு பெண், அவர் ரெண்டு கருத்தை சொல்லணும்னு நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று இல்ல கருத்து சொல்ல வேண்டும் என்று கருதுகிறார். ஒரே நிமிஷம் அனுமதித்து கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணா. ஒரு நிமிஷம் மாண்புமிகு முன்னால ஒரே நிமிஷம் இல்ல ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். இருங்க. நான் சொல்றது நீங்க பேச வேண்டாம் என்று சொல்லவில்லை. அவங்க ஒரு கருத்து சொன்னாங்கன்னா இருங்க, அதை தாங்க சொல்ல வரேன். முதல்ல கொஞ்சம் கேளுங்க முதல்ல. இருங்க, நான் சொல்லிக்கிறேன். தயவு கூர்ந்து கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. இப்போ அவங்க சைட்ல இருந்து ஒரு கருத்து சொல்றாங்க அப்படின்னா இந்த சைட்ல இருந்து சவுண்ட் போடாம நீங்க கொறடா, நீங்க ஒரு ஆள் எந்திரிச்சு பேசுங்க. நான் வேணான்னு சொல்லல, நான் அதைத்தான் கேட்கிறேன். நீங்க பேசுங்க, உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். வேற யாரும் சவுண்ட் போடக்கூடாது. நீங்க பேசுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர், நீங்க அலுவலக ஆய்வுக்குழுன்னு ஒரு குழு இருக்குது. அது நம்முடைய பேரவைத்தினுடைய தலைமையிலே கூடி எல்லா கட்சியும் சேர்ந்து இப்படிதான் ஒரு ஷெட்யூல் ரெடி பண்றோம். அதான் காலையில எங்களுக்கு ஒரு பட்டியல் கொடுக்குறீங்க. அந்த சகோதரி பேசுவதில் எங்களும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் 3 பேருக்கு தாவாக்கே மூலியமா பேசணும்னு ஏற்க முடிவு செய்கிறோம். அது 3 பேர்ல அது ஒருத்தர் பேசுறதுல எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. ஆனால் ஒரு பட்டியலை கொடுத்துட்டு இப்போ 3 பேர் ஏற்கனவே தாவாக்கா பட்டியலில் இருக்குது, இப்போ திமுக பட்டியல் இருக்குது, ஏடிஎம்கே பட்டியல் இருக்குது, பிற தோழமை கட்சி சேர்ந்த பட்டியல் இதில் இருக்குது. ஆனால் ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னால் ஒரு கிளாரிபிகேஷன், அவங்கள பேரிட்டு குறிப்பிட்டிருந்தாக்கா நான் ஒரு கிளாரிபிகேஷன் கேட்குறேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆர்டர் கேட்டு அதுக்கு பதில் சொல்றது கூட தவறில்லை. ஆனால் அவங்களுக்கு பேசுறதுக்கு மானியத்தில் பேசுங்க என்ற அனுமதி என்பது அப்போ அந்த பிசினஸ் அட்வைசரி அர்த்தம் இல்லை. ஒன்று